ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெறும் 10 மீன் இதை காப்பாற்றுறதுக்காக 900 கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க மெக்சிகோ அரசாங்கம். இது பத்தாதுன்னு இன்னும் சில கோடிகளை செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ கோடிகள் பத்தாதுன்னு அமெரிக்க நேவியவே கூட்டிகிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்க வச்சு 24 மணி நேரமும் அங்கே தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மீனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு. ஆனால் சைனா மக்களோ எங்களுக்கு இந்த மீன் எப்படியாவது வேணும், அதுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்காங்க. கேட்டால் இதுதான் கடல்களின் கொக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த மீனில் என்ன இருக்குது? ஒரு கட்டத்தில் அமெரிக்க நேவி இந்த மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய டால்ஃபின் படையை திரட்டி அதை ட்ரெயின் பண்ணி கடலில் இறங்கியிருக்காங்க. உண்மையில் அந்த மீன் அவங்களுக்கு கிடச்சிச்சா? இந்த மீனுக்கு என்ன ஆச்சு? அப்படி இந்த மீன் என்ன மீன்? இப்படி 2 உலக நாடுகள் சண்டை போடுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மீனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அது என்ன மீன், அது எங்கே இருக்குது? இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கத்தில் கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவும் மெக்சிகோவும் ஒரு காலத்தில் ஒரு 50-60 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னோட ஒன்று ஒட்டி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கீழே கிடைக்கக்கூடிய நெருப்பு குழம்போட மூமெண்ட்டு, அப்புறம் மற்ற விஷயங்கள்னால மேலே இருக்கக்கூடிய மெக்சிகன் பிளேட்டும் பசிபிக் பிளேட்டும் ஒன்னோட ஒன்று விலகி போகுது. அப்படி விலகி போகும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் உருவாகுது. அந்த பள்ளத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பசிபிக் கடல்லேருந்து வர தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகி அங்கே ஒரு கல்ஃப் உருவாகுது. இந்த கல்ஃபுக்கு நிறைய தனி பண்புகள் இருக்குது. அப்படி தனி பண்புகள் இருக்கிறதுனால தான் இங்கே கிடைக்கிற இந்த 2 மீனுக்கு வந்து அந்த தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒரு மீன் தான் சொன்னீங்க, இப்போ 2 மீன் சொல்கிறீங்க. ஆமாம், இது 2 மீன் தான். அந்த 2 மீன் என்ன கதைங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கல்ஃபுக்கு இருக்கக்கூடிய தனி பண்புகளை பார்த்துருவோம். இந்த கல்ஃபில் பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் நிலத்தால இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி உள்ளே வந்துட்டு போகிறதுக்கான கேப் இருக்கும். அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து தண்ணி உள்ளேயோ உள்ளேருந்து வெளியிலே தண்ணியோ ரொம்ப கம்மியாக தான் போகும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்லாம் ரொம்ப பாதுகாக்கப்படும். அதாவது இந்த இடத்துல ஆறுகள் அப்புறம் மற்ற விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய நியூட்ரிஷன் வந்து அதிகமாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியேறும். அதனால் இங்கே வந்து நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் அதிகமாக வாழும். செடிகளும் சரி மீன்களும் சரி நிறையா வளரும். அது போக இந்த இடத்துல டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து முட்டையிட்டு கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். அதனால் இங்கே நிறைய மீன்கள் ஈஸியாக செலுத்து வளரும். ஆனால் ஒரு கல்ஃபில் இவ்வளோ நல்லது இருந்தாலுமே இப்போ குறிப்பாக இந்த கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியாவை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தின்னான ஒரு கல்ஃபாக தான் இருக்குது. அப்போ இதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குல்ல. என்னென்னா இப்போ அங்கே வாழக்கூடிய மீன்களுக்கு வந்து வெளியில் போகாதுங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஏரியாலேயே வந்து அது வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ காலப்போக்கில் கரெக்டான ஃபுட்ஸ் எல்லாமே கிடச்சிச்சின்னா அது எவால்வ் ஆகி எல்லா பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வாழ்ந்துடும். ஆனால் போக போக சாப்பாடு கம்மியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மீன்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடமே பிரச்சனை ஆகிடும்ல. இந்த கல்ஃபில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஆறுகள் வந்து சேருது. இது சேர்றதுனால அதுக்கு தேவையான சாப்பாடு அங்கேயே கிடச்சிது. இது போக அங்கே டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குங்கிறதுனால அது குஞ்சு பொறிக்கிறதுக்கு அப்புறம் முட்டையிடுறதுக்கு போதுமான இடமும் அங்கேயே இருக்குது. ஸோ அந்த ஸ்பீசியஸ் பெருசாக வெளியே போகாமல் அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்குது. அப்படி வாழ்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அந்த இடத்துல வாழ்ந்து 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 அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் தனியாக ஒரு ஸ்பீசியஸாகவே டெவலப் ஆகிருக்கு. இது மற்ற உயிரினங்களோட சேர முடியாது. அப்படி டெவலப் ஆன 2 முக்கியமான மீனில் ஒன்று வந்து டட்டுபா, இன்னொன்று வக்யூட்டா. இந்த டட்டுபா மீன் தான் நம்ம ஆரம்பத்தில் வந்து இந்த கடல்களின் கொக்கேன்லாம் பார்த்தோம்ல, அந்த மீனுங்கிறது இந்த டட்டுபா மீன் தான். இது நம்ம கடற்கரைகளில் சில நேரத்தில் வந்து பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கிறது சில மீன் வந்து 2 லட்சத்துக்கு போச்சு 3 லட்சம் போச்சுன்னு நியூஸ்லலாம் ஃப்ளாஷ் ஆகும். அந்த எல்லா மீனும் இந்த டொட்டுபா இனத்தை சேர்ந்த நம்ம ஊர் சைடுமே இது கிடைக்குதா? இதில் வந்து நிறைய ஸ்பீசியஸ் இருக்குது. அதில் சில ஸ்பீசியஸ் வந்து நம்ம ஒரு கடலில் ரொம்ப ரேராக மாட்டோம். அது ஏன் ரேர் ஆச்சுங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஆனால் ரொம்ப ரேராக மாட்டோம். அப்படி ரேராக மாட்டுறது தான் 2 லட்ச ரூபாய்க்கு போச்சு 3 லட்ச ரூபா போச்சுன்ட்டு ஒரு பெரிய மீனை வந்து காட்டுவாங்க. அது எல்லாமே இந்த வகையை சேர்ந்த மீன் தான். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிராக்கருங்கக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தது. இதுக்கு ஏன் கிராக்கர்னு பேர் வந்துச்சுன்னா இதோட வயிற்று பகுதியில் வந்து ஒரு காற்று பை இருக்கும். அந்த பையில் வந்து காற்று நிரப்பி வச்சுட்டு வந்து ஒரு சவுண்ட் எழுப்போம். அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா கிராக்குன்னு இருக்கும். அதனால் இதுக்கு வந்து கிராக்கர்னு பேர் வச்சிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காக்கா எப்படி காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வச்சாங்களோ அதே மாதிரி கிராக்கர்னு பேர் வச்சிட்டாங்க. இந்த அமைப்போட முக்கியமான வேலை என்னென்னா இந்த சவுண்டை வச்சு வந்து அது மற்ற விலங்குகளுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அதோட மேட்டுக்கு வந்து சிக்னல் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். இது போக என்னென்னா அதில் வந்து ஏர் நிறைய நிரப்பி இருக்கும் போது அது வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விட்டுச்சுன்னா அது தண்ணிக்குள்ளே போகும். இப்படிலாம் பண்ணி அதை வந்து நீச்சல் அடிக்கக்கூடிய வேலைகளை வந்து கம்மி பண்ணும். அதனால் நிறைய எனர்ஜி வந்து அதை சேவ் பண்ணிக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த உறுப்பு தான் அதுக்கு பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே. அது என்னன்னா இந்த உறுப்பை வந்து சாப்பிட்டா வந்து குழந்தையின்மை பிரச்சனைலாம் சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிலீஃப் வந்து சைனாவில் இருக்குது. அதனால் இது வந்து பல லட்சம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் தயாராக வந்து இருக்காங்க. அதனால் இதோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ இதை வந்து மற்ற இடத்துல நிறைய வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேட்டையாடுறதுனால இது ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசியஸாகவே மாற ஆரம்பிக்குது. இது வந்து ரேராக தான் எல்லா இடங்கள்லையும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த கல்ஃபை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லா செழித்து வளர்றதுனால இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன் வந்து அதிகமாக வேட்டையாடப்படுது. இந்த இடத்துல அதிகமாக வேட்டையாடப்படுறதுனால அதோட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குது.
இது கூடவே சேர்ந்து இது கூட வாழ்ந்துட்டு வர வக்யூட்டா எங்கக்கூடிய மீனுமே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்குது. அது எப்படி? அது ஏன்னா இதில் வந்து கில்நெட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த டொட்டோபா மீனை பிடிக்கிறாங்க. கில்நெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வலை இருக்கும், அந்த வலையில் 4 பக்கமும் ஒரு வெயிட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அதில் மேலே இருக்கக்கூடிய 2 வெயிட் வந்து கொஞ்சம் மிதக்கும், கீழே இருக்கக்கூடிய 2 வெயிட் வந்து நல்லா முங்கிடும். ஸோ தண்ணிக்குள்ளே போடும்போது நேராக இப்படி நிற்கும். இப்போ இதுக்குள்ளே போகக்கூடிய மீனோட தலை வந்து உள்ளே போயிடும், உடம்பு மாட்டிக்கும். ஏன்னா உடம்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், தலை சின்னதாக இருக்குங்கிறனால உடம்பு வந்து மாட்டிக்கும். அப்படி மாட்டினதுக்கிட்ட இதை பிடிச்சிருவாங்க. இதில் வக்யூட்டா மீன் பார்த்தீங்கன்னா அதோட தலையும் சின்னதாகவும் உடம்பு வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால இதுவும் அதில் மாட்டிக்கிச்சு. ஸோ இது ரெண்டும் பேரலாக இந்த ரெண்டுத்தோட பாப்புலேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குது. இதை பார்த்த கவர்மெண்ட் வந்து இதை எப்படியா சரி பண்ணணும்னு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ கில்நட்ஸ் தான் பிரச்சனைனா கில்நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சைனாவுக்கு தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கிறதுனால சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸாக இதை தான் பண்ணியிருக்க போகிறாங்க. இப்போது இது 2 பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் இது 2த்தையும் பண்ணோன்னா அங்கே மீனவர்கள் வந்து அதை வச்சு தான் வாழ்கிறாங்க. அப்போ அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா? எஸ், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நிறைய NGO வந்து கலையிறங்கி அந்த மீனவர்கள் மத்தியில் ஒரு சின்ன எஜுகேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கில்நெட்ஸில் இவ்வளோ பிரச்சனை வருது, அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எஜுகேட் பண்ணாங்க. அப்படி எஜுகேட் பண்ணி மீனவர்கள் வந்து யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா அந்த நெட் வந்து குவாலிட்டி அவ்வளோவா இல்லை. ஸோ அது வந்து நிறையா பிஞ்சு போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 2015 வாக்கில் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு $50 மில்லியன் வந்து காம்பன்சேஷன், எல்லா மீனவர்களும் சேர்த்து ஒரு $50 மில்லியன் வந்து காம்பன்சேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்படி அனௌன்ஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அந்த இடத்துல டொட்டுபோ வந்து வேட்டையாடுறது வந்து தடுக்கப்பட்டுச்சு. அதோட பாப்புலேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக மீள வந்து ஆரம்பிச்சது. ஆனால் இன்னொரு பக்கம் வக்கிட்டோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா டொட்டுபோ மீனுக்கு பேன் விரிச்சதுனால டிமாண்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. டிமாண்ட் அதிகமானதுனால அதுக்கு ரேட்டும் தாறுமாற ஏற ஆரம்பிச்சு பிளாக் மார்க்கெட்டில். ஸோ இதை வந்து இல்லீகலாக யாருக்கும் தெரியாமல் கில்நெட்லாம் யூஸ் பண்ணி திரும்பவும் பிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி திரும்ப பிடிச்சதுனால வக்கீட்டா இனம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகி கிட்டத்தட்ட 30 வரைக்குமே வந்துருச்சு. ஆனால் டொட்டுபோ வந்து அப்படியே இருந்துச்சா? டொட்டுபோ வந்து அப்படியே இருந்தது காரணம் என்னென்னா அந்த டொட்டுபோ வந்து அந்த கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியா ஃபுல்லாகவே வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அதோட இனமும் சீக்கிரமாக பெருகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால அந்த டொட்டுபோ வந்து கொஞ்சம் ரிக்கவர் ஆயிடுச்சு. ஆனால் வக்கீட்டா வந்து ரொம்ப குறுகின ஸ்பேஸில் தான் வாழும். இது போக அதோட இனமும் கிட்டத்தட்ட 500-600 தான் இருந்துங்கிறதுனால அதால் அவ்வளோ ஸ்பீடாக வந்து ரெக்கவர் ஆக முடியல. அதனால அதோட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இந்த வக்யூட்டாவை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த 900 கோடி செலவு பண்ணது, நேவி உள்ளே வந்தது, டால்ஃபின் படை, இதெல்லாமே நடந்திருக்கு. ஆமாம், இதெல்லாமே அதுக்காக தான் நடந்துச்சு. இது போக டொட்டுபா மீனுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டொட்டுபாவும் வக்கீட்டாவும் கொஞ்சம் என்டேஞ்சர் ஸ்பீசியஸாக ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால் அது 2 வாழக்கூடிய அந்த இடத்த வந்து பயோரிசர்வாக அறிவிக்கிறாங்க. பயோரிசர்வாக அறிவிச்சிட்டு இந்த இடத்துல யாருமே மீன் பிடிக்கக்கூடாது, அதுவும் லார்ஜ் ஸ்கேலில் சுத்தமாக பிடிக்கவே கூடாது, நைட்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போட்டதில் வந்து டொட்டுபா ஓரளவுக்கு சேஃபாக இருந்துச்சு. ஆனாலும் அங்கே இல்லீகல் ஃபிஷிங் வந்து நடந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த வக்கீட்டாவோட இனம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை வந்து NGO வந்து நோட் பண்ணிட்டு NGO வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே எங்கெங்கெல்லாம் இல்லீகல் ஃபிஷிங் நடக்குது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வரட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால எதுவும் பெருசாக பண்ண முடியல. மக்களுக்கும் இவங்களுக்கு நடுவில் பிரச்சனைகள் வந்து அதிகமாக போய்கிட்டே ஆகும். அந்த தப்பான வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கும் NGOவுக்கும் பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் நேவி கலையிறங்குறாங்க. NGO வந்து எங்கெங்கெல்லாம் இல்லீகல் ஃபிஷிங் நடக்குதுங்கிறத வந்து நேவிகிட்ட சொல்லுவாங்க. நேவி வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்படி போயிட்டே இருந்தாலும் அதோட எண்ணம் வந்து கம்மியாகிட்டே போயிட்டே இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் ஒரு ஐடியா வருது. அது என்னென்னா ஒரு கான்க்ரீட் பிளாட்டில் 2 சைடு வந்து ஒரு கொக்கி மாதிரியான அமைப்பு வைக்கிறாங்க. அதை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் வக்கிட்டா மீன் வாழுதோ அந்த இடத்துலலாம் இந்த கான்க்ரீட்டை வந்து இறக்கி வச்சிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல யாராவது கில்நெட்ஸை போட்டாங்கன்னா அந்த கில்நெட்ஸ் வந்து இந்த கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் மாட்டிக்குது. ஸோ அதை மாற்றுறது மூலமாக கில்நெட்ஸ் போடுறது கம்மியாகிடுச்சு. அதனால் வக்கீட்டா வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு அவங்க நினச்சாங்க. இது போக என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஏற்கனவே நிறைய கில்நெட்ஸ் வந்து போட்டிருந்தாங்கல்ல, அந்த கில்நெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரிமூவ் பண்ணுறது மூலமாக அதுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போலாம் பண்ணதுக்கப்புறம் அதோட பாப்புலேஷன் கூடுச்சா? இது பண்ணியுமே பாப்புலேஷன்லாம் கூடவே இல்லை. இப்போது இன்னும் நிறைய NGOஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் சரி இதை இப்படியே விட்டால் சரி வராது, இதை எப்படியாவது பிடிச்சி நம்ம வந்து ஒரு கேபிடேட்டிவ் ப்ரீடிங் ஒரு இடத்துல ஏதாவது நம்மளே வளர்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. நம்மளே வளர்த்து அதை இனப்பெருக்கலாம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முதல்ல மீன்களை பிடிக்கணும். இந்த மீனை பிடிக்கிறதுல பெரிய விஷயம் என்னென்னா இந்த மீன் வந்து போட்டை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடும், கிட்ட கூட நெருங்காது. இது போட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது அந்த சைடு போயிடும். ஸோ இதை வந்து பிடிக்கிறதுக்கு நேவி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி பண்ணியும் ட்ரை பண்ணவே முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டால்ஃபின் படையை வந்து உள்ளே இறக்குறாங்க. அதாவது ஒரு டால்ஃபின் எடுத்துக்கிட்டு அந்த டால்ஃபினுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி இந்த மீனை பிடிக்கணும், அது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து அந்த வந்து கடலில் இறக்கி விடுறாங்க. அந்த டால்ஃபின் என்ன பண்ணிச்சுன்னா இந்த மீனெல்லாம் வந்து ஒரு மீனை மட்டும் ரவுண்டு கட்டி கப்பல் பக்கமாக கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா நேவி வந்து அந்த மீனை பிடிச்சிடுறாங்க.
ஆனால் பிடிச்சோன்னே என்ன நடக்குதுன்னா அந்த ஐயோ நம்ம மாட்டிக்கிட்ட மீன் வந்து அந்த வக்கீட்டா மீன் வந்து ரொம்ப பதறுது, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்னென்னமோ ஆன்சைட்டி எல்லாமே இருக்குது. சரி இது எப்படியே வச்சுருந்தா அது இறந்துருன்னு சொல்லி அவங்க சயின்டிஸ்ட்டாக முடிவு பண்ணிட்டு அதை வந்து திறந்து விட்டுறாங்க. திறந்து விட்டாலுமே கொஞ்ச நாளில் வந்து அது இறந்துருது. அந்த ஸ்ட்ரெஸ் இவங்க ஸ்ட்ரெஸ்னாலே இறந்தது. ஸோ இதை வந்து கேபிடேட்டிவ் ப்ரீடிங் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை வேறு எப்படியா தான் காப்பாற்றணுன்ட்டு வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? அதுக்கு வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி கில்நெட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கில்நெட்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இது போக அந்த கான்க்ரீட் பிளாக் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கை வந்து ஃபுல்லாக கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1-2 இருக்காமல் எல்லா எங்கெங்கெல்லாம் வக்கீட்டா மீன் போதோ அந்த எல்லாத்தையுமே அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அதிகப்படுத்துகிறாங்க. நேவியுமே தனியாக இதுக்குன்னு ரோந்து வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. 24 hours வந்து ரோந்து படையில் ஈடுபடி ஆரம்பித்து சுற்றி சேஃபாக இருக்கா, இந்த இதோட என்விரான்மெண்ட் சேஃபாக இருக்காங்கிறது வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது வந்து இதோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 10 12 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கலாம். அப்படி தான் இருக்கேவா? இப்போதைக்கு அவ்வளோதான் இருக்குது. இது கூடுமா குறையுமாங்கிறது இன்னும் போக போக தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல இன்டரப்ட் பண்ணி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா வக்யூட்டாங்கிறது ஆக்சுவலாக மீன் கிடையாது, அது வந்து ஒரு பார்ப்பாய்ஸ் இனத்தை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம், இது வந்து டால்ஃபின் அப்புறம் வேலு இந்த பார்ப்பாய்ஸ் எல்லாமே கெட்டேஷியாங்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கீழே தான் வரும். இது எல்லாமே பாலூட்டிகள் தான், இது வந்து மீன் கிடையாது. இந்த பார்ப்பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டால்ஃபினுக்கும் வேலுக்கும் ஒரு அங்காளி பங்காளி மாதிரி சொல்லிக்கலாம். பார்க்குறதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் மிட் ரேஞ்ச் மாதிரி இருக்கும். சரி, ரைட். இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியுமே கூட இப்போ வரைக்கும் 10க்கும் கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்குது. ஆமாம், இந்த 10ங்கிறது ரொம்ப கம்மியான கவுண்ட்லாம் இல்லை. நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் ராபின் ஒரு பறவை இருந்திருக்கு. அதில் கடைசியாக 1980களில் வந்து மொத்தமே 5 பறவை தான் இருந்துச்சு. அதில் ஒரே ஒன்று தான் பெண் பறவை. வெறும் 5 பறவையை வச்சு ஒரு 20 வருஷத்தில் 300 கவுண்ட் வரைக்கும் ஏற்றி காமிச்சிருக்காங்க. அது வந்து நேச்சுரலாக ஒயிலில் இருந்துச்சா இல்லை அதை வந்து கேப்டிவிட்டி கொண்டு வந்தாங்களா? அது வந்து கேப்டிவிட்டி ப்ரீடிங் எல்லாமே பண்ணாங்க. இந்த இடத்துல கேப்டிவிட்டி ப்ரீடிங் வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயமா இருக்குது. அதுக்கு பதிலாக அந்த மொத்த பயோரிசைவையும் நம்ம ஒரு கேபிடேட்டிவ் என்விரான்மெண்ட்டாக மாற்றினா இதை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். பார்ப்போம், இவ்வளோ கோடி செலவு பண்ணி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. போக போக நமக்கு தெரியும் அதை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி நானும் பிரவீன் ப்ரோவும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில். பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கல். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அந்த கல் வந்து 80 டன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் என்னென்னா அந்த கூம்பு மாதிரியான அந்த செட் இருக்குல்ல, அது மொத்தமாகவே 200 டன்னுக்கும் அதிகமான எடை இருக்குது. இப்போ இவ்வளோ எடையுள்ள கல்லை எப்படி மேலே ஏற்றுனாங்க? மேலே ஏற்றுனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கத்தில் அந்த கோயிலை சுற்றி ஒரு 30-40 கிலோமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கல் எங்கேயுமே கிடையாது, அவ்வளோ பெரிய பாறைகளும் இல்லை. அப்போ எங்கேருந்து தான் அந்த கற்களையும் பாறைகளையும் எடுத்துகிட்டு வந்தாங்க? இப்போ அவ்வளோ தொலைவுலேருந்து எப்படி அங்கே கொண்டு வந்து அதை எப்படி மேலே ஏற்றுனாங்க? இப்படி அந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி எப்படி கட்டினாங்க, இன்னும் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத அறிவியல் ரீதியான விஷயங்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.